யாராச்சும் உங்களை தேவையில்லாமல் அவதூறு பேசுகிறாங்களா? இல்லை யாராச்சும் தேவையில்லாமல் உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா? இதெல்லாம் பற்றி கவலையே படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. யாராச்சும் உங்களை தேவையில்லாமல் அவமானப்படுத்துறது, இல்லை தேவையில்லாமல் உங்களை பற்றி அவதூறு பரப்புறது, இதெல்லாம் இருந்தால் அதை பற்றி என்றைக்குமே கவலைப்படாதீங்க. இல்லை தேவையில்லாமல் உங்களை புறக்கணிக்கிறாங்களா, அதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் அவர்களுடைய மனதில் உள்ள எண்ணங்களின் வெளிப்பாடு. யாராச்சும் ரொம்ப உங்களை அவமானப்படுத்தினாலோ, அவதூறு பேசினாலோ, ரொம்ப புறக்கணித்தாலோ, நீங்கள் முதல்ல இது உங்களுக்கானது அல்லங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது அவங்க மனதோட வெளிப்பாடுன்னு சொன்னல. அவங்க மனதில் ஓடிக்கிட்டு இருக்க எண்ணங்கள், அவங்க சந்தித்த வழிகள். சிலவங்களை கவனிச்சிருப்பீங்களா? சிட்டுன்னே இருப்பாங்க, என்னன்னே தெரியாது எரிஞ்சு விழுப்பாங்க. ஆஃபீஸ்லேருந்து அந்த எரிச்சலை கொண்டு வந்து வீட்டில் எல்லார் மேலேயும் காட்டுவாங்க. வீட்டில் சங்கடத்தை சந்திக்கிறவங்க ஆஃபீஸில் போய் எல்லாத்துக்கிட்டையும் எரிஞ்சு விழுவாங்க. அவங்கள நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அது அவங்க மனதில் ஏற்பட்ட காயம், வலிகளோட வெளிப்பாடு. அது நம்மளுக்கானது அல்ல. யாராச்சும் உங்ககிட்ட வந்து கோவப்பட்டு சத்தம் போட்டு எரிச்சல் பட்டாங்கன்னா நீங்களும் சட்டுன்னு அவங்கள்ட்ட கோபத்தை காட்டிடாதீங்க. ஒரு நிமிஷம் நிதானமாக யோசிங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதனால் இந்த மாதிரி கோபம், வேதனை அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மனதில் ஏற்பட்ட வழிகள் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் முயற்சி பண்ண ட்ரை பண்ணுங்களேன். இவங்களோட இந்த காயத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்களேன். சட்டுன்னு கோபப்படாமல், கோபத்திற்கு பதில் கோபம்தானா? கொஞ்சம் பொறுமையாக யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிய வரும். நெருப்பால் அணைக்க முடியுமா? முடியாதில்ல. கொஞ்சம் அவங்க மேலே இறக்கப்பட்டு பாருங்களேன், ஒரு விடை கிடைக்கும். ஒருத்தவங்க கோபப்பட்டு வார்த்தைகளை வீசி விட்டு போயிடுவாங்க. நாம் அவங்க சொன்ன வார்த்தைகளை மனசுக்குள்ளார போட்டு அதையே நினச்சி வேதனைப்பட்டுட்டு இருப்போம். சொன்னவங்க சொல்லிட்டு 10 நிமிஷத்தில் மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம அதை நினச்சி மனசுக்குள்ளே வேதனைப்பட்டுட்டே இருப்போம். இதுதான் அடுத்தவர்கள் செய்யும் குற்றத்திற்கு நமக்கு தண்டனை கொடுத்துக்கிறது. இது வேண்டாம் தானே நமக்கு? யாராச்சும் கோபப்படுத்தினாலோ அவமானப்படுத்தினாலோ நம்ம மதிப்பு குறைய போகிறதில்லை. அது அவங்களோட மனத்தின் வெளிப்பாடு, அவர்களுடைய எண்ணங்களின் வெளிப்பாடு. யார் ஒருத்தவங்க நம்மளுடைய மதிப்பு மரியாதையை தீர்மானிக்கிறது? நம்மளோட மரியாதையை தீர்மானிக்கிறது நாம தான் இருக்கணும். அடுத்தவங்க அதை தீர்மானிக்கக்கூடாது. அந்த உரிமையை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. நம்ம உரிமையை நம்ம தான் தீர்மானிக்கணும். ஒருத்தரோட சொல்லும் செயலும் நம்மளோட மரியாதையை தீர்மானிக்க என்றைக்குமே விடக்கூடாது. இன்னிலேருந்து இதை ஃபாலோ பண்ணுங்க. ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்தினாலோ, புறக்கணித்தாலோ, வார்த்தைகளால் கேவலப்படுத்தினாலோ அந்த இடத்துல அமைதியாக வந்துடுங்க. இப்படி நினச்சிக்கோங்க. பாவம், அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ இப்படி சத்தம் போடுறாங்க அப்படின்னு இப்படிப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் இறக்கப்பட்டு பதில் சொல்லி பாருங்கள். அவங்களாட்டமே நீங்களும்
நடந்துக்காதீங்க. கடைசியாக உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா, பலமானவங்க சத்தம் போடுவாங்க, கோபப்படுவாங்க, மிக பலசாலிகள். ஆனால் அவர்களோட பலசாலி என்ன செய்வாங்க தெரியுமா? அமைதியாக போயிடுவாங்க. நீங்கள் மிக பலசாலியாக இருங்க. பலவீனமாக மற்றவங்களாட்டம் பலத்தை காட்டுறதுக்கு சத்தம் போடாதீங்க. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மிக பலசாலியாக இருக்கணும் அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். பலசாலியாக இல்லை, மிக பலசாலியாக இருக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி யாராச்சும் உங்களை தேவையில்லாமல் அவமானப்படுத்தி, அவதூறு பேசி, அலட்சியப்படுத்தி இருக்காங்களா? நீங்கள் அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.